அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். மதுரை வந்துள்ள அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைக்கவில்லை என்று சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இன்று அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய திட்டம் இல்லை என்றும் விளக்கம். இளைஞர்களை திமுகவில் சேர்க்க முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை. தொடர் விடுமுறையை ஒட்டி கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை அரசு பேருந்துகளில் 6 லட்சம் பேர் பயணம். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6000 கன அடியாக அதிகரிப்பு. 4 நாட்களில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்படவுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 114 அடியை நெருங்குகிறது. கொரோனா பாதிப்பு வீரியம் இல்லாதது என்பதால் ஊரடங்கிற்கு அவசியம் இருக்காது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கோவையில் நடைபெற்ற இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. இசை மழையில் நனைய குவிந்த மக்கள். விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் குளிப்பதுடன் பகவதியம்மன் கோவிலில் வழிபாடு. தஞ்சை பெரிய கோவிலில் பணிகளை மேற்கொள்ளாதால் 4 கோடியை வட்டியுடன் தர வேண்டும். இந்திய தொல்லியல் துறைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் கடிதம். திருச்செந்தூரில் சாக்கடை நீரை வெளியேற்றக்கூடிய பணியின் போது பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஊழியர். மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை கடித்து குதறிய திருநாய். பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டத்தில் இரவு பணியின் போது அரசு பேருந்திலேயே நெஞ்சுவலியால் நடத்துனர் உயிரிழப்பு. திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் சென்ற போது சோக சம்பவம். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகையை 25 லட்சமாக அதிகரிப்பு. விபத்திற்கு பொறுப்பேற்று கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. ஆந்திராவில் முதலீடுகளை ஈர்க்க வேலை நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த திட்டம். சட்ட திருத்தம் கொண்டுவரப்படவுள்ள நிலையில் வலுக்கும் எதிர்ப்பு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் 270 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 7 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை ஆவதாக கவலை. காசா மீது தொடர்ந்து தாக்குதலை அரங்கேற்றி வரும் இஸ்ரேல் ராணுவம். ஒரே நாளில் 90 பேர் உயிரிழப்பு. பிரெஞ்ச் ஓபன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடப் போவது யார்? அல்கராசுடன் பலப்புரட்சி நடத்தும் ஜானிக் சின்னர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று சற்று நேரத்தில் அமித்ஷா வழிபாடு நடத்த இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த விவரங்களோடு இன்னைக்கு சிறப்பு செய்திகளை வெற்றி அமித்ஷாவுடைய இன்னைக்கு திட்டம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய நோக்கில்
அதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக மதுரை வந்திருக்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தவர். நேற்று இரவு மதுரை வந்து சிந்தாமணி பகுதியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறார். இன்று இன்னும் சற்று நேரத்தில் அந்த தங்கு விடுதியிலிருந்து 11:10 மணி அளவில் சரியாக புறப்பட்டு 11:20 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தருகிறார். மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் 12 மணி வரைக்கும் சுமார் அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அப்போது அவரோடு பாஜகவினுடைய மாநில தலைவர், மேலிட பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள், அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் வருகை தருகிறார்கள். அமித்ஷாவினுடைய வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுக்க, மீனாட்சி அம்மன் கோயில் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த கிழக்கு கோபுரம் வழியாக பக்தர்களுக்கான அனுமதி என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வர இருக்கிறார். அனுமதி தடுத்தப்பட்ட நிலையில் மற்ற 3 கோபுரங்கள் வழியாக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய அவருக்கு இந்த இடத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்து அந்த சிறப்பு தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 12 மணியில் நடை அடைக்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த தரிசனத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தரிசனத்திற்கு பின்னராக அவர் தங்கு விடுதிக்கு செல்கிறார். சென்று அந்த இடத்தில் ஒரு முக்கியமான உயர்மட்ட நிர்வாகிகள் குழு, மாநில மையக்குழு என்று பாஜக சொல்லப்படுகிறது, அந்த குழுவினருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை அமித்ஷா மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு 18 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் இருக்கிறார்கள். பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர், முன்னாள் தலைவர், பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட மற்றும் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ் சவுந்தரராஜன், இப்படி சீனிவாசன், இப்படி பல்வேறு முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அதில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு, அமமுக ஓபிஎஸ்க்கான தொகுதி பகிர்வு, பாமக தேமுதிகவுடனான கூட்டணி இணைப்பு, பிற கட்சிகளை இணைப்பது, பாஜக வெல்வதற்கு சாத்தியமுள்ள தொகுதிகள், அதனுடைய வியூகங்கள் என்ன, இப்படி பல்வேறு விவகாரங்கள் குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒன்று, அவர் நிர்வாகிகளுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகள் என்பது. அதனை தொடர்ந்து மதியம் மாலை 4 மணி அளவில் ஒத்தக்கடையில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த இடத்தில் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு 67 மாவட்டங்கள் இருக்கு, அமைப்பு மாவட்டங்களாக 67 மாவட்டங்கள் இருந்தும் ஆயிரக்கணக்கான மண்டல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் அமைப்பு பிரிவு செயலாளர்கள், அனைத்து பிரிவினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 15,000 பேர் வரைக்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக அவர் தேர்தல் வியூகம் தொடர்பாக என்ன மாதிரியாக இதை எதிர்கொள்ள வேண்டும், பிரச்சார அமைப்புகள், பிரச்சார வடிவங்கள் என்னவாக இருக்கும் தொடர்பான முக்கிய அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் கட்சியினருக்கு வழங்க இருக்கிறார். இந்த அமித்ஷாவினுடைய வருகை என்பது பல்வேறு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்னகத்திற்கு அவர் வருவதனுடைய நோக்கம், தென் பகுதியில் நயனா நாகேந்திரன் மாநில பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்ற பின்பு தென்னகத்தில் அவர் கவனம் செலுத்துகிறார். இங்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பாஜக கடந்த நாடாளுமன்றத்தில் அதிகரித்திருந்தது. அதன் காரணமாக இருக்கக்கூடிய சரிபாதிக்கும் மேற்பட்ட 60 தொகுதிகள் இருக்கிறது. 60-30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் குறிவைக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவுக்கு முக்குளத்தூர் வாக்கு, இப்படி பல்வேறு அம்சங்கள் அதுக்கு கை கொடுக்கும். இந்த அதிமுக கூட்டணியோடு இருக்கக்கூடிய அது கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமாக, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் விமர்சித்த ஒரே வாரத்திற்குள்ளாக மதுரைக்கு வந்து அமித்ஷா இது தொடர்பான தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த துவங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வருகை தந்து இங்கு அந்த சுவாமி தரிசன நிகழ்வுகளை பங்கேற்க இருக்கிறார். தேவப்பிரியன், நிறைய விரிவான தகவலை பகிர்ந்து வெற்றி, உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி.